எல்லோருக்கும் வணக்கம். செத்துப்போன பாம்புக்கு பால் ஊற்றி படமெடுத்து ஆடு பாம்பே அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஆடும்? அது மாதிரி தான் இன்றைக்கி நிஃப்டி 64 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இதில் மார்க்கெட்டில் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்றது இருந்தது. முதல்ல பிஎஸ்சி செவ்வாய்க்கிழமை, என்எஸ்சி வியாழக்கிழமை. இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ முதல்லையே மார்க்கெட்டில் ட்ரேடர்கள் பலரும் வாலட்டிலிட்டியே இல்லையே, யாராவது திங்கக்கிழமை, யாராவது வெள்ளிக்கிழமை அல்லது வியாழன் வெள்ளி இந்த மாதிரி ப்ரைம் ஸ்லாட்டில் எக்ஸ்பைரி இருந்ததுன்னா மார்க்கெட்டில் நியூஸ் வருதோ இல்லையோ அதில் வாலட்டிலிட்டி இருக்குமே அப்படின்னு பல ட்ரேடர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையிலலாம் ஒரு செத்த பாம்பை கொடுத்து பால் ஊற்றி இந்தாங்க படம் எடுத்து ஆடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ நடவடிக்கைகள் நடந்திருக்கு. ஆனால் ஏன் இது நடந்தது? எல்லாம் ஓவராக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் எக்ஸ்சேஞ்சுகள் எக்ஸ்பைரி வச்சுக்கிட்டு நம்ம நாட்டையே சூதாட்டமாக மாற்றி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் செபி பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு இப்படி எதுவும் பண்ணாதீங்க, இந்த மாதிரி புதுசாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மாற்றி விட்டுருக்காங்க. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்லேயே மோஸ்ட் டேஞ்சர், அது என்ன செய்யும்னே தெரியாது, பெருசாக ஏறலாம் அல்லது பெருசாக இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி மோஸ்ட் டேஞ்சர் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்லேயே மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ டேஞ்சர் மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நினைக்கிறாங்க. எது இருக்கிறதுலையே டேஞ்சர் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களுடைய 90 நாள் டாரிஃப் நிறுத்தம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அது வரக்கூடிய நாள் என்பது ஜூலை 9th. இப்போ இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருக்குன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். அது லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் சரி, ப்ளூ சிப்பாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இவன் மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு கொண்டு வரக்கூடிய தகவல் என்பது இதுதான். ஒரு உதாரணத்துக்கு இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அந்த இண்டெக்ஸேவும் தற்போதைய வீழ்ச்சியிலிருந்து 30% ஏறி வந்தது. இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்ற கம்பெனி கூட அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காரணம் அல்லது காரணம் இல்லாமல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி தான். ஒரு வருஷமாக ஏறாத ஒரு பங்கு கூட 22லிருந்து அவனு ஒரு 40% பக்கம் ஏறி 32 வரைக்கெல்லாம் வந்தவன் தான். ஸோ மார்க்கெட்டில் டேஞ்சர் என்பது மைக்ரோ கேப், லார்ஜ் கேப் அது போன்றது விஷயங்கள் கூட கிடையாது. இந்த ட்ரம்ப் அவர்களுடைய 90 நாள் வேலை நிறுத்தம் நடந்து முடிஞ்சு என்ன ஆகுது அப்படின்றதான் இருக்கிறதுலே டேஞ்சர். அவருடைய பேச்சை கேட்டு தான் நம்மளுடைய மார்க்கெட்டே சமீபத்தில் மார்ச் மாதத்தில், ஏப்ரல் மாதத்துலாம் மிகப்பெரிய ஆட்டம் கண்டுச்சு. இனி என்ன ஆகுன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு மார்க்கெட்லேயே ஒரு டேஞ்சர் அப்படின்னு நீங்கள் விரல் விட்டு எண்ணும் போது முதல் விரலாக வருவது ட்ரம்ப் அவர்களுடைய 90 நாள் கட்டண நிறுத்தம் தான். நண்பர்களே, வார் பெருசாயிட்டே போகுது. பாம்பு புத்துக்குள்ளே எத்தனை பாம்பு இருக்குது அப்படின்னே தெரியாதபடிக்கு இந்த ஈரான் கிட்ட இன்னும் எத்தனை மிசைல் இருக்குது அப்படின்றதே தெரில. அவன் அனுப்புறதே ஒரு 1000 மிசைல் அனுப்புவான், இல்லைன்னா 100 அனுப்புவான். அதில் ஒரு 2-3 போய் விழுந்தா கூட மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி அவன் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ என்ன முடிவுனே தெரியாமல் வார் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மார்க்கெட் இவ்வளவு தூரம் ரெக்கவரி ஆகி முக்கியமான கட்டத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப விவரமான ட்ரேடர்கள்லாம் ஹெட்ஜிங், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் போன்ற அவங்களுடைய விஷயங்களை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, இப்படி தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மார்க்கெட் திடீர்னு கீழே விழுந்துருச்சு. பல பேர் பல லட்சத்தில் லாபத்தில் இருந்தவங்க எல்லாம் நெகட்டிவ்க்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்கும்னே தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் தற்போதைக்கு வார் பெருசாயிட்டே போகுது. இந்த செகண்ட் வரைக்கும் வார் ஸ்டாப்டு அப்படின்ற எந்த விதமான தகவலும் இப்போ வரைக்கும் வரல. நண்பர்களே, இன்றைக்கும் மார்க்கெட் பாரபட்சம் பார்க்காம கீழே இறங்கியிருக்கான். இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மட்டும் தப்பிச்சு பாசிட்டிவ் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஒரு கெட்டிக்காரங்க தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இறங்கினவங்க 35 பேர் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே. அப்புறம் எப்படிங்க அது பெருசாக உருப்பிட்டுருக்கும்? இந்த நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் ஒன்று தான் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்கான். அதுலேயுமே ஏறினவன் 5 பேர், இறங்கினவன் 7 பேர். இருக்கிறதுலே ஒரு மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எப்படி இருக்காங்க மார்க்கெட்னா, இந்த நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸை பார்க்கணும். அதில் 400 ஸ்டாக்ஸ் இருக்குது. 400 ஸ்டாக்ஸில் 276 ஸ்டாக்ஸ் நெகட்டிவில் தான் இருக்குன்னா, அப்போ இன்றைக்கி எல்லாம் தப்பிச்சு பழச்சு பாசிட்டிவ் வர்றதுக்கு பெரிய விஷயம். அப்படி வந்திருந்தால் நீங்கள் ஒரு சிங்க குட்டி. நண்பர்களே, இந்த சமயத்தில் சில பங்குகள்லாம் ஒரு வாரத்தினுடைய விலை வீழ்ச்சி, ஒரு மாதத்தினுடைய விலை வீழ்ச்சின்னு நிறைய பங்குகள் விலை வீழ்ச்சியில் இருக்குது. இப்போ தான் வந்தான் இந்த நிவா பூப்பா அப்படின்ற பங்கு சந்தைக்கு இப்போ தான் புதுசாக வந்தது.
வந்த வேகத்தில் அவன் பெருசாக இறங்கி மறுபடி 70 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடி 81ன்னு கீழே இறங்கி 1 மந்த் லோவில் இந்த பங்கு ட்ரேட் ஆகி கொண்டு உள்ளது. ஸோ இந்த பங்கு தன்னுடைய 1 மாத லோ பக்கத்தில் வந்துட்டு நீ அடுத்தது என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பங்குமே இருக்குது, KNR கன்ஸ்ட்ரக்ஷன். நான் தான் அன்னைக்கே உச்சிக்கு வந்தேன், மறுபடியும் என்னால் உச்சிக்கு வர முடியல, என்னால் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பங்கு 2021 ஒரு இடம் உச்சிக்கு வந்தான். அதுக்கப்புறம் மிகவும் விலை வீழ்ச்சி அடைஞ்சு மறுபடியும் தன்னுடைய பழைய உச்சத்தை எப்போ திருப்பி பிடிச்சான்னா 2024 தான் திருப்பி பிடிச்சான். இனி மறுபடியும் எத்தனை வருஷம் இவன் எடுத்துக்க போறான்னு தெரியல. இது ஏறினதுக்கு என்ன காரணம்? இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு மேலே ஏறினியே, அதுக்கு என்ன காரணம்? நீ பெருசாக டிவிடெண்ட் கொடுக்குறியா அப்படின்னா பெருசாக டிவிடெண்ட் என்பது காரணம் கிடையாது. இது வந்து தற்போதைக்கு சீப்பாக ஸ்டாக் PE என்பது குறைவாக இருக்கக்கூடிய பங்கு, அது ஒன்று தான் காரணம் இருக்குது. மற்றபடி கடன் என்பதும் அதிகமாக இருக்கக்கூடிய பங்கு. அப்போ இந்த பங்கு சமீபத்தில் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020களுக்கு பிறகு 100 கோடி அந்த மாதிரி தான் ஏவரேஜாக லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு 400 கோடி 700 கோடி 400 கோடி பக்கமெல்லாம் லாபம் காமித்த உடனே இந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பங்கு 2024 பிற்பகுதியில் டொயங்கின்னு மேலே ஏறிட்டான். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4753 கோடி மிகப்பெரிய லாபம், அதே மாதிரி 1000 கோடி சேல்ஸ் 4752 1000 கோடி லாபம்னு காமிச்ச பின்பு இன்னுமே இந்த பங்கு கீழே இறங்கினவன் இன்னும் பெருசாக ஏறல. கடந்த காலத்தில் 2-3 வருஷம் கழிச்சு ஏறி வந்தான். இனி என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் தற்போதைக்கு இந்த பங்குல என்ன ஒரு தகவல்னா 1 மந்த் லோ மற்றும் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஏன் இவன் இப்படி தடுமாறுறான்னா சில தகவல்கள் அப்படின்றதான். அதாவது இந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷனில் சில ஸ்க்ரூட்டினி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கேரளாவில் ஆர்டர் எடுக்கிறதுல சம் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இதுக்கு பின்னாடி சில தகவல்கள் அப்படின்றது இருக்குது. பட் இது போன்ற இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கெல்லாம் இந்த கம்பெனி தன்னிலை விளக்கங்கள் அப்படின்றது கொடுத்துருக்கு. இந்த சமயத்தில் இந்த கம்பெனியினுடைய லேட்டஸ்ட் ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது மட்டும் பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் லாபம் அப்படின்றது காமிச்சிருக்கான். ஆனால் இந்த பங்கு ஏன் மேல் நோக்கி ஏறி வரலைன்னா இந்த மாதிரி சில மீடியாக்கள் இருக்கக்கூடிய தகவல்கள் தான். ஸோ பல ஷேர் முதலீட்டாளர்கள் ஆண்டமிட்ட வழி அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இனி இது 52 வீக் ஹை போக போதா அல்லது 2020 சமயங்களில் இருந்து லோ போக போதா அப்படின்றது தெரியல. இப்போதைக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. அன்னே உங்க ராசிக்கு ரோஜா பூ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பல பங்குகள் சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி இறங்கி கிடக்குற, அதெல்லாம் ஏதாவது மேலே வருமா இல்லையான்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குட்டி பையனாக மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற பங்கு 100 ரூபாய்க்கு கீழே குறைவாக வர்த்தகமாகி கொண்டிருக்க பங்கு. ஆனால் அவன் எவ்வளவு ரிசல்ட் காமிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.66% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அதே மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்டை 133 கோடின்னு ஒரு வருஷத்துக்கு பார்க்கும்போது லாபம் மட்டுமே 371 கோடி அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் செஞ்சிருக்கக்கூடிய பங்கு என்ன விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 30 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்குமே தற்போது 1 வீக் லோ அப்படின்றதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 34 போனால் இப்போ 30ல் இருக்கான். நீ அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ணுவான்னு தெரியாமல் தற்போதைக்கு ஒரு குட்டி பையனாக இந்த ட்ரைடன்ட் பங்கு 100 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா ரொம்பவுமே முன்னணி கம்பெனி இந்த CDSL அப்படின்ற பங்கு. அந்த பங்கு வந்து தற்போது மிகவும் ஆச்சரியகரமான முறையில் 1200 ரூபாயில் பிக்கப் ஆகி நான் ஸ்டாப்பாக ஒரே மாதத்துக்குள்ள 1800லாம் போன பங்கு தற்போது 4-5 நாட்களாக ஒரே தடுமாற்றமாக உள்ளது. ஏறுவானா இறங்குவானா தெரியாமல் ட்ரேடர்கள் ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் மிகவும் முக்கியமான இடத்துக்கு வந்துள்ள CDSL தன்னுடைய பழைய ஹை 2000க்கு போகுமா அல்லது இன்னொரு வாய்ப்பாக மறுபடியும் 1000 ரூபா வந்துட்டு இது 2000 ரூபா போகுமா இல்லை அது வேற ஏதாவது பண்ணுமா அப்படின்றது தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு மார்க்கெட்டில் மிகவும் வாலட்டிலிட்டியாக ரொம்ப ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த CDSL அப்படின்ற பங்கு இருக்கு. நாங்கெல்லாம் ஆம்பளைஸ்களுக்கு அழுக தெரியாது அப்படின்னு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இந்த இர்கான் இன்டர்நேஷனலை பார்த்துக்கிட்டு சிக்கிக்கொண்ட ட்ரேடர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இவ்வளவு தூரம் மேல் நோக்கி ஏறி வந்த, ஸோ 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டிட்ட அப்படின்னு யாராவது இங்கே போய் பல பேர் சிக்கிக்கிட்டு இருந்திருப்பாங்க.
நீ என்னமோ பண்ணு, கீழே கூட போ அல்லது மேலே போ, என்னமோ பண்ணிக்கிட்டு போ, ஆனால் எங்களை காப்பாற்றி விட்டுட்டு நீ அடுத்தது என்ன வேணால் பண்ணிக்க சாமி அப்படின்ற மாதிரி தற்போது 52 வீக் லோ தாண்டி நல்ல மொமெண்டம் காமிச்ச இர்கான் இன்டர்நேஷனல் மறுபடியும் அடிவாரத்துக்கு வந்து 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டுக்கிட்டு இருக்கான். இனி அடுத்தது இவன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் இன்னும் ஒரே ஒரு முறை இந்த இடத்துல வந்துட்டீங்கன்னாக்கா பல பேர் ஸ்டாப் லாஸை நகர்த்தி வச்சுக்குவாங்களே அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரேடர்கள் எல்லாமே ஒரு லாக்கான ட்ரேடர்கள் தான். சரி, நீயே கையை ஊன்றி எழுந்து வர்றதுக்கு ஏதாவது தகவல் இருக்கா, உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படிப்பா அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி தன்னுடைய ரெவென்யூவை திடீர்னு 86 கோடின்னு கொடுத்து நெகட்டிவாக சர்ப்ரைஸ் பண்ணி விட்டான், பயமுறுத்தி விட்டான். மறுபடியும் அடுத்த குவார்ட்டரில் பிக்கப் ஆகி 212 கோடின்னு லாபம் காமிச்சிருக்கக்கூடிய இந்த இர்கான் இன்டர்நேஷனல் அப்படின்ற பங்கு எப்படா திரும்பி மேலே வரும் அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னா ஒன்றா கோடீஸ்வரருக்கு மகனாக பிறக்கணும் அல்லது மகளாக பிறக்கணும், இல்லைன்னா கடைசிக்கு அவர் நம்மளை தத்தெடுத்துக்கணும். வாங்க தியாகம், உங்களை நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியாவது ஏதாவது தத்தெடுத்துக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி நியூஸை படித்து பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அதாவது நண்பர்களே, ஆனந்த் அம்பானி அண்ட் ஆகாஷ் அம்பானி அவர்களுடைய வாரிசு, முகேஷ் அம்பானி அவர்களுடைய வாரிசுகள், அவங்க தான் இப்போதைக்கு பணக்கார இந்தியர்கள். அவங்க 2 பேருமே தலா 3,59,000 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்பா. இதை வச்சு ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கை டபார் இன்னைக்கு ஒரு 5% 10% ஏற்றி விட்டு மார்க்கெட் ஏற்றி விட்டுருந்தீங்கன்னா நாங்களும் பல பேர் பணக்காரங்க ஆயிருப்போம். ஆனால் நீ அந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏய், என்னப்பா தமாஷ் பண்ணிக்கிட்டு வச்சிருக்க, எங்களை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஏறின வேகத்தில் சில பங்குகள்லாம் இறங்காத பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு விரக்தியாக இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம், ஏன் இப்படி பண்ணுறானு அப்படின்ட்டு. அப்படி ஒருத்தன் தான் இந்த ஜூப்லெண்ட் இன்கிரிவி அப்படின்ற பங்கு. நல்ல ஒரு ரெக்கவரி அப்படின்றத காமிச்சிருந்தான். 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத வந்து தொட்ட உடனே என்ன காரணத்தினாலேயோ 650 ரூபாயிலிருந்து 800 ரூபா ரேஞ்ச் பக்கத்தில் ஒரே நாளில் மேல் நோக்கி பறந்து வந்தான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு அடிவாரத்துக்கு வந்துட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்பா ஏறின வேகத்தில் இறங்குறீங்க, அப்போ எதுக்கு ஏறினீங்க அப்படின்னு பல பேர் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, மிகவும் பிரபலமான பங்கு இந்த கோல்கேட் பால்மோலிவ் அப்படின்றது 2% எல்லாம் டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. அந்த காலத்திலே நிறைய பேர்லாம் இந்த பங்கை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. தன்னுடைய சார்ட்ல எந்த வருஷத்துலேருந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 2005 கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்கெல்லாம் 95 ரூபா ரேட் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எத்தனை பேர் அந்த இடத்துலலாம் உள்ள இறங்கியிருப்பாங்க தெரியல. ஆனால் இப்போ தற்போது 2399 ரூபா இருக்கும்போது 2% டிவிடெண்டாக கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பங்கு. தற்போதைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவனுக்கு பெருசாக வளர்ச்சி இல்லாத சமயத்திலையும் தொடர்ந்து தன்னுடைய 300 கோடிக்கு மேலே உண்டான லாபத்தை நிலையை நிறுத்தி வச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லாருமே ப்ரஷ் பண்ணுவாங்க போல். இந்த சமயத்தில் வந்து இந்த பங்கு தற்போது 1 year அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது 1 year லோக்கு வந்து கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆச்சு. இன்னும் அப்படியே தான் இருக்கான். இன்னும் பெருசாக மார்க்கெட் ஏறினதில் இவனுக்கு எதுவுமே பிக்கப் ஆகலை. இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பட் 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்கள, இந்த கோல்கேட் பால்மோலிவ் அப்படின்ற பங்கு உள்ள வருது. நண்பர்களே, இன்னும் 2 பங்குகள் பிரபலமான பங்குகள் தான். பெயர் தான் பிரபலம், ஆனால் அவனுடைய மார்க்கெட் கேபிட்டல்லாம் பார்க்கும்போது அவர் சிறிய ஆள் தான். 14,759 கோடி இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதே மாதிரி இந்த சி இன்ஃபோ சிஸ்டம்ன்றது 9,495 கோடி தான் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். ஸோ பெயர் வந்து மேப்மை இந்தியா அப்படின்றது பிரபலமாக தெரிந்தாலும் அவனுடைய மார்க்கெட் கேபிட்டல் என்பதெல்லாம் கம்மி தான். ஸோ இந்த 2 பங்குகளுமே தற்போது ஒரு 1 month லோ அப்படின்ற மாதிரி வந்து விழுந்திருக்கு. இந்த சி இன்ஃபோ சிஸ்டம்ஸ் அப்படின்றது சமீபத்தினுடைய குவார்ட்டரில் ஓரளவுக்கு லாபம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாலுமே தற்போது மார்க்கெட்டில் அவனை யாரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு விருப்பப்படல. 1,500 ரூபாய் ரேஞ்சிலேருந்து 2,100 ரூபா வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் 1,800 ரூபாய்க்கு அதை பிடிச்சி தள்ளியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டேஷ்னரி ரிலேட்டடான கம்பெனி, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் அவனுடைய ஸ்டாண்டர்ட் வருமானம் 51 கோடின்னு காமிச்சிருந்தாலுமே என்ன காரணத்தினாலேயோ டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே தற்போது வரை இந்த வருஷம் பிறந்ததிலிருந்து 2025 பிறந்ததிலிருந்தே அவனுடைய புத்தி மாறவே இல்லை. இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்கான். இனி இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரியாதபடிக்கு மார்க்கெட்டில் இருக்குது. அதாவது அவனுடைய பழைய ரேட் வருமா அல்லது புதுசாக கீழே போகுமா அப்படின்றத இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2,400லேருந்து அதனுடைய பழைய ரேட் 3,000 அல்லது 2,400லேருந்து கீழே 1,400
என்ன ஏதுனே புரிஞ்சிக்க முடியாதபடி இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு இருக்குது. பட் தற்போதைக்கு இந்த பங்கில் இருக்கக்கூடிய பல பேர் என்ன நினைப்பாங்க, எங்களுக்கு தேவை 52 வீக் ஹை தான்ப்பா, அங்கே தானப்பா வரணும், கீழே போனால் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க புதுசாக வாங்குறவங்களுக்கு நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்தடுத்த நாட்களில் இவன் தற்போது எல்லாம் பார்க்கும்பொழுது 2 மாதத்துக்குள்ளே ஒவ்வொரு விஷயத்தையும் முடிச்சு வச்சுருக்கான். இனி என்ன பண்ண போகிறான்றது 4-5 மாதம் கழித்து பார்த்தா தான் என்னன்றது தெரிய வரும். நண்பர்களே, 2 ஜாம்பவான் ஸ்டாக்ஸ் எங்களுக்கு கெட்டதே கொடுக்காதீங்க, தொடர்ந்து நல்லதையே கொடுத்துக்கிட்டு இருங்கன்னு பல ட்ரேடர்கள் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த LICI அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் 700 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 1000க்கு பக்கத்தில் வந்தது. அந்த 1000 என்பது அவன் போன வருஷம் நவம்பர் வந்த சமயம். அவ்வளோ தூரம் யோசனை இல்லாமல் ஏறி வந்துட்டான். இப்போ ஒரு 10 நாளாக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான், தொடர்ந்து லாபம் கொடுக்குவா இல்லை கீழே போயிட்டு இன்னொரு ரவுண்டு வரவா, என்ன பண்ண போகிறானே தெரியாமல் இருக்குது. அதாவது நண்பர்களே, பல பேர் திட்டம் போடுறாங்க. எப்படி திட்டம் போடுறாங்கன்னா, இப்படி ஒரு ஸ்டாக் இப்படி மேலேருந்து கீழே உழுகு வரும்பொழுது, சரி இங்கிருந்து கீது ஏறுவானோ அல்லது கீழே போயிட்டு ஏறுவானோ, இந்த இடத்துல இருந்து ஒரு SIPயை ஸ்டார்ட் பண்ணி விட்றணும், அது ஒரு 100 நாளோ 200 நாளோ போயிட்டு அப்புறம் ஒரு மாதிரி ரிட்டர்ன் வந்தால் சந்தோஷம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒன்று வழியை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் பல பங்குகள் வந்து திடீர்னு மார்க்கெட் வந்து நல்லா இருக்க ஆரம்பித்த உடனே என்ன ஆகுது, இப்படி மேலே போகும்போது என்ன பண்ணுறது, இப்படி மேலே உச்சத்துக்கு வரும்பொழுது என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்க முடியாமல், அதாவது பழைய ஆளுகளுக்கு ஜாலி, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, இல்லைன்னா பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க, என்னத்தையாவது ஒன்று பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல புது ஆளுகள் என்ன பண்ணுறது அப்படின்றது ஒன்றும் புரியாமல் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒன்று புதுசாக யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது பல ட்ரேடர்கள். நண்பர்கள், இந்த சமயத்தில் வந்து PNB அவனும் ஒரு ஜாம்பவான் தான். அவனுக்கு கரெக்டாக அதே மாதிரி நவம்பர் மாதத்தினுடைய உச்சம் வரைக்கும் யோசிக்காமல் பல பேர்த்த காப்பாற்றி விட்டுட்டான். அதுக்கப்புறம் என்னமோ ஒரு 4 நாளாக கிறுக்கு பிடிச்ச மாதிரி 112லேருந்து 105 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதனால் பல ட்ரேடர்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எங்கேயாவது நான் ஸ்டாப்பாக எங்கேயாவது கீழே விழுந்துடாதீங்கப்பா, எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து எந்தையாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பல பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு இந்த மார்க்கெட்லேயே மிகப்பெரிய தகவல் இன்னைக்கு முக்கியமாக சில பேங்குகள் ஏறினதான். சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னடா புதுசாக ஒரு 3 அப்பர் சண்டிகை சேர்ந்தாங்க, கடைசியில் பார்த்தா அவன் 3 பேர் சேர்ந்து ஒரு மேனேஜர் செஞ்ச வேலையை விட அதிகமாக செஞ்சுட்டாங்களே, அவங்களுக்கு யாரா இன்புட் கொடுத்தது, யாரா சொல்லி கொடுத்ததுன்னு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டுக்கே துன்பம் வரும் வேலை, மார்க்கெட்டே இறங்கி கிடக்கு. இந்த சமயத்தில் துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க அப்படின்னு ஒரு வருஷமாக 44% இறங்கி கிடந்த பங்கு இண்டஸ்இண்ட் பேங்க். அதே மாதிரி இந்த பந்தன் பேங்க் அப்படின்றது ஒரு வருஷமாக 9% இறங்கி கிடந்த பேங்க். இந்த RBL பேங்க்கும் 13% இறங்கி கிடந்தது. ஸோ பல அப்பர்சண்டிகள் சேர்ந்து ஒரு மேனேஜரை விட சாமர்த்தியமாக வேலை பார்த்த மாதிரி யார் உங்களுக்கு அப்படி இன்புட் கொடுத்ததுன்னு புரியாதபடிக்கு இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் 5% ஏறி இருக்கு, பந்தன் பேங்க் ஏறி இருக்கு. ஒரு தகவல் மீடியாக்களில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நோமுரா அப்படின்றவங்க இந்த பங்குகளை பற்றி பேசியிருக்காங்க, இண்டஸ்இண்ட் பேங்க் பற்றி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. எது எப்படியோ மார்க்கெட் இறங்கி கொண்டிருக்கும் போது துன்பம் செய்து கொண்டிருந்த சில பங்குகள் இன்னைக்கு இப்படி திடீர்னு ஏறினதுனால மன சோர்வில் இருந்த பல முதலீட்டாளர்களுக்கு இன்னைக்கு அவங்களுடைய முகத்தில் சிறு மகிழ்ச்சி அப்படின்றது வந்திருக்கு. அப்போ நாங்கள் வச்சிருக்கிற பங்குக்கெல்லாம் நீங்கள் சொல்லடி போட மாட்டீங்களா ஐயா? எல்லா பங்கும் இப்போ இனிமேல் யாராவது சொல்லடி போடணும்னு வந்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் அனைத்து 6000-7000 பங்குகளுக்கு நீங்கள் சொல்லடி போடணும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்க வேண்டியதான். நண்பர்களே, இன்னைக்கு வேறு சில முக்கியமான பங்குகள் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமார்ட் அப்படின்ற பங்குமே இன்னைக்கு மார்க்கெட்டில் சமீபத்தினுடைய 21 days மூவிங் ஆவரேஜ் லோ அப்படின்றது, அந்த 21 days மூவிங் ஆவரேஜ் லைனை விட்டு கொடுக்காம விளையாண்டுக்கிட்டு இருக்கான். கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா 2-3 மாதமாகவே அந்த 21 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். மிகவும் முக்கியமான ஒரு சென்டர் லைன் தான் இந்த 21 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது. ஏன் அப்படின்னாக்கா, கீழே குமிஞ்சு பார்த்தா 3400 கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே தள்ளி இருக்கு. மேலையுமே பார்த்தாலும் அவனுக்கு அடுக்கடுக்காக பல மடங்கு தூரம் என்பது அதிகமாக இருக்குது. அதனால் சென்டர் பாயிண்டில் வந்து நின்றுட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு டெசிஷன் எடுக்க முடியாமல் ஆடிக்கிட்டு இருக்குது இந்த டிமார்ட் அப்படின்ற பங்கு. 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த பங்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் வந்துருக்கு. ஆண்டவா, இந்த டிமார்ட்டை ஏற்றி விடு, உன் புள்ள குட்டிகள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆண்டவனை பல பேர் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் மிண்டா கார்ப் அப்படின்ற ஒரு பங்கு, இந்த ஷேர் ப்ரைஸ்னுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஆட்டம் தான்.
இவனுக்கெல்லாம் பிபி சுகரே வராது போல இந்த மிண்டா கார்ப்புக்கு. பெயருக்கு தகுந்த மாதிரி ஓம் சாமுண்டான்னு ஏகப்பட்ட இறக்கம் ஏற்றம் அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு தற்போது 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து விழுந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் டாப் கெய்னரில் இதுவும் ஒரு பங்காக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு. அதுதான் இந்த பங்கை பற்றிய தகவல். நன்றி, வணக்கம்.